மூன்றாம் பாலினத்தவருக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா தேவையில்லையா என்பது நீண்ட நாள் விவாதத்தில் உள்ளது. தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த கொள்கை முடிவுக்கு ஒரு அரசாணை இன்று வரை பிறப்பித்ததாக தெரியவில்லை. இந்நிலையில் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி செய்து கொண்ட ஆண்கள் அவர்கள் பணியில் இருந்தால் அந்த பணி அவர்களுக்கு உரியதா அல்லது பணியை விட்டு அவர்களை நீக்க வேண்டுமா என்ற விவாதங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் கடலூர் மத்திய சிறையில் மேல் நர்சிங் அசிஸ்டண்டாக இருந்த ஒருவர் செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரிக்கு பின்னால் பெண்ணாக மாறினார். அவர் பெண்ணாக மாறியது தெரிந்தவுடன் அந்த சிறை நிர்வாகம், இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டியதில்லை, இங்கு திருநங்கையான ஒருவருக்கு வேலை செய்ய அனுமதி இல்லை, மேல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணி மட்டும்தான் இங்கே காலியாக உள்ளது, எனவே நாளை முதல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். வேலையிலிருந்து நீக்கப்பட்ட மறுகணம் அவர் எத்தனையோ மனுக்களை அரசுக்கு அனுப்பியும் அவருடைய கோரிக்கையை அரசு நிராகரித்து விட்டது. இறுதியாக உயர்நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது சுமார் 10 நிமிடத்திற்குள்ளாகவே அவரை எப்படி சிறை நிர்வாகம் பணியிலிருந்து நீக்கம் செய்யலாம், அப்படி நீக்கியது தவறு. எனவே எங்காவது ஒரு இடத்தில் பெண்ணுக்கு உரிய இடஒதுக்கீடு இருந்தால், அதாவது ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் என்ற பணி இருந்தால் அந்த பணியை அவருக்கு தர வேண்டும் என்று நீதிபதி கூறினார். கூறியது மட்டுமல்ல, நான் இந்த வழக்கை நடத்திய பொழுது எங்காவது அப்படி ஒரு பணியிடம் காலியாக உள்ளதா என்று கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம், கடலூர் அரசு மருத்துவமனையில் ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடம் ஒன்று இருக்கிறது, அந்த பணியிடத்தை இவருக்கு தந்தால் நலமாக இருக்கும் என்று வாதிட்டேன். உடனேயே ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர்கள் அந்த காலி பணியிடத்தை, அதாவது ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட் என்ற காலி பணியிடத்தை, அரசு மருத்துவமனையில் உள்ள அந்த காலி பணியிடத்தை உடனேயே அவருக்கு தர வேண்டும், குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்குள்ளாக அவரை பணியில் அமர்த்த வேண்டும் என்று ஆணையிட்டார். இந்த ஆணை முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வந்த உன்னதமான ஆணை. காரணம், இதற்கு முன்னால் இருந்த ஆணைகள் எல்லாம் திருநங்கைக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து பணியை தர வேண்டும் என்பதுதான் இதுவரை இருந்த நடைமுறை. ஆனால் முதலாக இந்த பணியிடத்தை பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிலும் தரலாம் என்று உயர்நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைவரும் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பை உடனேயே அரசு அமுல்படுத்த வேண்டும். 2 வாரங்களுக்குள் இந்த தீர்ப்பை அமுல்படுத்த சொல்லி ஆணையிட்டுள்ளது உயர்நீதிமன்றம். அரசும் அந்த ஆணையை மதித்து இந்த பெண்ணாக மாறிய இவருக்கு ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியை உடனேயே தர வேண்டும், தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.